சாமுவேல் 15வது அதிகாரத்துல அதனுடைய 17வது வசனத்துல சொல்லுவார் பாருங்க. அப்பொழுது சாமுவேல் நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராய் இருந்த போது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரானீர். அப்போ ஆண்டவரை என்ன போய் பூச்சின்னு சொல்லிட்டீங்களே அப்படின்னு ஃபீல் பண்ணாதப்பா, இதுதான் உன்னை உயர்த்தவே போகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ உன் பார்வைக்கு சிறியதா இருந்த போது அல்லவோ, ஆமென், இஸ்ரவேலின் கோத்திரங்களுக்கு தலைவரானீர். கர்த்தர் உம்மை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவித்தாரே. அதனாலதான் நம்ம பாடினோம், என்னால் ஒன்றும் கூடாது என்று. ஹல்லேலூயா, ஆமென். ஒரு பாட்டுண்டல்லவா, என் சுய பலத்தால் ஓடி பார்த்தேன் ஓட முடியும், தெரியுமா? ஆமென். என்ன பாட்டு தெரியுமா? என் சுய பலத்தால் ஓடி பார்த்தேன் நடக்க முடியல. என் சுய பலத்தால் ஓடி பார்த்தேன் பூச்சி. ஆமென், ஆமென். என் தோள் பலத்தால் சுமந்து பார்த்தேன், சுமக்க முடியல. என் தோள் பலத்தால் சுமக்க முடியல. ஆமென். ஆமென். என் கால் க்ளோரி, நடக்க முடியல அடி, நடக்க முடியல, நடக்க முடியல இயேசப்பா, நடக்க முடியல. ஆமென். தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, என்னை தாங்கிக் கொள்ளுங்க. ஆமென். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நடந்து வந்த பாதைகள் கரடு மேடு, நடந்து வந்த பாதைகள். ஒரு விஷயம் கூட சொல்லுங்க, என் சுயபலத்தால், என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன் ஓட முடியல. ஓ, என் மனபலத்தால் நடந்து பார்த்தேன் நடக்க முடியல. சுயபலத்தால் ஓடி பார்த்தேன் ஓட முடியல. நடந்து பார்த்தேன் நடக்க முடியல. ஆமென். என் தோள் பலத்தால் சுமந்து பார்த்தேன், சுமக்க முடியல. என் தோள் பலத்தால் ஆமென். என் கால் பலத்தால் கடந்து பார்த்தேன், கடக்க முடியல. என் கால் பலத்தால் கைகளை உயர்த்தி நடக்க முடியல. இயேசப்பா, நடக்க முடியல, நடக்க முடியல. இயேசப்பா, நடக்க முடியல. தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஆமென். பூச்சின்னு நினைச்ச அவர் கையில ஒண்ணு கொடுத்துரு. ஆமென். அது எப்படி நினைக்க முடியும்? சங்கீதம் 22 நானும் ஒரு புழு. அந்த சங்கீதம் 22 யாரை குறித்த தீர்க்க தரிசனம் தெரியுமா? ஜீசஸ். அப்போ ஜீசஸ் பிதாவை எப்படி கொடுத்திருக்கிறார் பாருங்க. புழு, நானும் ஒரு புழு. இந்த புழு எப்படி போகும்? இப்படி இருக்கும், இப்படி இருக்கும், இப்படி இருக்கும், இப்படி இருக்கும். அப்ப இதுக்கு என்ன இல்லை? கால் இல்லை. ஆனா யாக்கோபு ஃபுல்லா ஓடிட்டே இருக்கிறான். ஒன்னு நான் யாரா வச்சிருக்கிறேன் தெரியுமா? அப்போ மற்றவங்க முயல் ஸ்பீடா ஒரு இடத்துல ஸ்பீடா ஓடுதுன்னா அந்த புழு எப்படிதான் ஓடும்? எப்படி எப்படி? அப்ப இப்படி போக ஒரு ட்ராக்க போட்டிருக்கும் போது நம்ம எப்படி தெரியுமா போக நினைக்கிறோம்?
ஆண்டவர் பார்த்தார், ஒரு பிடி. இப்போ praise the Lord. யாக்கோபென்னும் உனக்கு நான் வச்சிருக்கிற பாதை. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? ஏன் ஆண்டவரே ஓடிட்டு இருந்தவனை இப்படி போக வைக்கிறீங்க? அவன் ஓடும் போது எனக்கு அவன் கைய பிடிக்க முடியல. அவன் ஓடும் போது எனக்கு அவன் கைய பிடிக்க முடியல. எனக்கு அவன் கைய பிடிக்கணும். எனக்கு அவனை பார்த்து சொல்லணும், நான் தான் உன் துணைன்னு சொல்லணும். ஹalleluya, 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 ஆமென்.